வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1/2 கிலோ தக்காளி நான் வாங்கிட்டேங்க. மீதி நம்ம தோட்டத்து செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தக்காளி, அதை கழுவி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு ஒரு 20 மிளகாய்க்கு மேலே எடுத்து போட்டுக்கோங்க. அதில் வந்து இந்த விதைகள்லாம் நீக்கிடுங்க. விதை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது ஆறிட்டுருக்கட்டும். அப்புறம் இன்னொரு கடாயில் நம்ம பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுட்டு, நல்லெண்ணெய் சூப்பராக இருக்குங்க, எந்த எண்ணெய் விட்டாலும் ஓகே. விட்டுட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, உடைச்ச உளுந்து நம்ம தாளிச்சிடுறோம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை வந்து 4ஆக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்ச விழுதை நம்ம இதில் கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. அப்படியே இது வந்து இப்போ வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்லேயும் வேணாங்க, மீடியமில் வச்சுட்டு கலந்து விட்டுடுங்க. அது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஆறி இருக்கும் அந்த மிளகாய், ஸோ அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 10 பல்லே வச்சுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க இது பூண்டையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இந்த தக்காளியில் கலந்துடலாம். இந்த பேஸ்ட்டை மட்டும் நம்ம தனியாக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துருங்க. உள்ளே வேணும்னா உங்களுக்கு புளி போட்டு அரைச்சதுனால அரைச்சிக்கலாம். இல்லைனா இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ஒரு தாளிப்பு வச்சுட்டு உப்பு போட்டுட்டிங்கன்னா அதையும் நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாங்க. பஜ்ஜிக்கு, போண்டாக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இந்த ஊறுகாய் மாதிரி தாங்க இருக்கும் இந்த தொக்கு, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் இது வந்து அதை விட சூப்பராக இருக்கும் ஒரு டேஸ்ட்டு. ஸோ இது கூட நம்ம மஞ்சள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ இன்னொரு நம்ம தாளிப்பு கரண்டியில் வச்சு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே வெந்தயம் போட்டுருங்க. பொன் வறுவலாக வறுத்துருங்க. இது கூடயே நம்ம சீரகம், மிளகு அதையும் பொன் வறுவலாக வறுத்துட்டு, உங்கள் கிட்ட வந்து கட்டிப்பெருங்காயம் இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கட்டிப்பெருங்காயத்தை போட்டு வறுத்து இந்த இதில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடுங்க. இல்லை நம்ம பவுட்ரு தான் வச்சுருக்கோன்னா அது போட்டுக்கிட்டாலும் ஓகேங்க. பெருங்காயம் சேர்த்திக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வறுத்துருங்க. ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுடுங்க. எப்போவுமே மிளகு நம்ம தனியாக பவுட்ரு பண்ணுறனாலும் இந்த மாதிரி வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. அதுவும் நம்ம இது ஆம்லேட்டுக்கெல்லாம் போடுறப்போ மிளகும் உப்பும் கலந்து நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக சேர்த்திருக்கேன் அப்படின்னா மேத்தி பவுடர், அதாவது வந்து இது நம்ம கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்கங்க. இதை நம்ம வெந்தயம் இருக்குல்லங்க, வெந்தய செடியோட இலைகளை எடுத்து காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது. இது வந்து நீங்கள் ஒரு டைம் நம்ம தோட்டத்தில் போட்டாலும் சரி, வாங்கினாலும் சரி, அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதுக்கு வந்து லைஃப் டைம் இதுங்க எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். நீங்கள் அந்த ஒரு சில டிஷ்லலாம் இதை போட்டிங்க அப்படின்னா வாசமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டதுக்கப்புறமும் அந்த கையில் மனம் கமகமன்னு இருக்கும். இந்த ஒரு பொருள் நம்ம 1/2 டீஸ்பூன் அப்படியே அந்த சாப்பாட்டை அந்த குழம்போட தன்மையே மாற்றி கொடுக்குங்க. சிக்கனில் போடலாம், மெத்தி சிக்கன்னு. ஸோ நிறைய இதில் போடலாம். வாழைக்காய் பொரியலில் போடலாம், உருளைக்கிழங்கு பொரியலில் போடலாம். அந்த மேத்தி பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பவுடர் கூட நம்ம வந்து அந்த மேத்தி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க இதுவுமே. உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரியட்டும். முதல்ல எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை போடணும். மறுபடியும் ஒரு டைம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 4-5 நாள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2-3 வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. எல்லாத்துக்கும் ஒத்து போகும். அதாவது தோசை, இட்லி, பூரிக்கு சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறப்போ நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.